குட் மார்னிங். இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது அதாவது கிரேட் 10 11 சயின்ஸ்ல இருக்கிற புத்தகத்துல இருக்கிற அவ்வளவு படங்களும் அதை எவ்வாறு குறிச்சு கொள்றது என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல இருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஒன்று நீங்க என்ன செய்து கொள்ளலாம், ஃபேஸ்புக்ல வின் சயின்ஸ் எக்ஸலண்ட் அதில் பார்த்து கொள்ளலாம். மற்றது அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் அந்த பிடிஎஃப் போட்டுக்கொள்ளுவேன். ஆகவே உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த பிடிஎஃப் நீங்க என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிட்டு அந்த பகுதிகளை நீங்க குறிச்சு பழகிக்கொள்ளுங்க. அந்த படங்களை இனம் கண்டு கொள்ள பழகிக்கொள்ளுங்க. ரைட். அப்ப அதுல எது முதலாவது பார்த்துக்கொள்ளுவோம். ரைட். இதுல முதலாவது இதுல நான் 1 2 3 2 போட்டு வச்சிருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், முதலாவது படம் என்று சொன்னால் ஃபர்ஸ்டாக என்ன குறைபாட்டால என்ன நோய் ஏற்படப்படுதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அந்த 1 இலக்கம் மட்டும் மட்டும் போட்டுட்டு நீங்க என்ன செய்யலாம் கண்டுகொள்ள முடியும். ஓகே. அதாவது மேல என்னது விலங்குகள் என்னென்ன மாதிரி, தாவரங்கள் என்னென்ன மாதிரி குறைபாடுகள் ஏற்படுது போகுதுன்னு சொல்லி நீங்கள் அதை என்ன கண்டுகொள்ள முடியும். அடுத்தது ஒரு பல்கலை அங்கீன்ற உருவாக்கம் எவ்வாறு உருவாகுது, ஆகவே இது என்ன இது என்னன்னு சொல்லி நான் பாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்கிறேன். ஆகவே அது ஒவ்வொன்றிலையும் என்னென்ன வருமென்று தெரிஞ்சிருக்க வேணும். அதே டைம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும், இவங்க 2 பேரும் புணரிகள் எந்த எந்த கலப்பிரிவு மூலம் உருவாகின்றன என்று அதையும் அது சிலர்கள் நீங்க இந்த குறிக்கும் பொழுது அதுகளையும் கொஞ்சம் என்னது பார்த்து கொண்டு குறிச்சு கொள்ளுங்க. ரைட். மற்ற இதுல ஒன்றையும் நீங்க இனம் கண்டு இது என்னென்று இனம் கண்டு கொள்ள வேணும். மற்ற இந்த இது இவரும் என்னென்று இனம் கண்டு கொள்ள வேணும். மற்ற இந்த பகுதிகள் குறிக்க தெரிய வேணும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதுல தனிக்கல அங்கிகள் 1 2 3 2 இனம் கண்டு கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த பர்சனை பார்த்தோம்னா இந்த பர்சனின் நோக்கம் என்ன, இந்த படத்தை பார்த்தோன்னு விளங்க வேணும். அதோட நோக்கம் என்ன, இந்த பர்சன் படத்தின் நோக்கம் என்ன. ஓகே. அதுல ஏபிசிடி என்ன, இதுல இதுல இது ரெண்டும் என்ன. ஓகே. ஆகவே அது ரெண்டும் பார்த்த உடனே இனம் கண்டு கொள்ள தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு வேணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு ஒரு களம் தந்திருக்குது. அது ஃபர்ஸ்டாக இது என்ன களம்னு தெரிஞ்சிருக்க வேணும். தாவரக்களத்தை இனம் கண்டால் அந்த பகுதிகளும் உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி விலங்கு களத்தின் இனம் கண்டுட்டு அந்த பகுதிகள் குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். இதுல பார்த்தோம்னு சொன்னால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், அதாவது கலப்புண்ணங்கங்கள் ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லி நீங்கள் இனம் கண்டு கொள்ள இயலும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் கலப்பிரிவு. இது என்ன வகையான கலப்பிரிவு, இது என்ன வகையான கலப்பிரிவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு வகையான பிரிவு நடக்க போது. ஆகவே இது என்னன்னு சொல்லி அதை நீங்கள் இனம் கண்டு கொள்வீங்க. முதல் என்ன வகையான பிரிவு நடக்குது, பிறகு என்ன வகையான கலப்பிரிவு நடக்குதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்து கொள்வீங்க, இனம் கண்டு கொள்வீங்க. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதே மாதிரி தான் ஒளிநுணுக்கு காட்டியின் ஊடாக தென்படும் பொழுது விலங்குக்களம் எவ்வாறு தென்படும், தாவரக்களம் எவ்வாறு தென்படும் என்று இனங்கன்றது கொள்றது மட்டும் இல்ல, அதாவது ஒளிநுணுக்கு காட்டியின் ஊடாக தாவரக்களம் விலங்குக்களம் எவ்வாறு தென்படைகளை என்னென்ன பகுதிகள் உங்களுக்கு தென்படுது, என்னென்ன கலப்புணங்கள் நீங்க இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி அதையும் நீங்கள் என்ன செய்ய வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அது நான் பொதுவாக சும்மா தந்துறேன். என்ன காரணம்னு சொன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இவ்வாறான படங்கள் தந்தால் நீங்க இனம் கண்டு கொள்ள தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னா ஆகவே இந்த விலங்கு கிழமன்னு சொன்னால் அது கன்னத்திலிருந்து எடுக்கிறேன் இந்த என்ன கிழம், அதாவது வெங்காயத்திலிருந்து மெட்டோரியன் சொன்னால் அது என்ன கிழம். ஓகே. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஜஸ்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது நாங்க பார்க்க போறோம் உயிர்கோளத்துல. இந்த உயிர்கோளத்துல உங்களுக்கு என்னது படங்கள் தந்திருக்கிறது. அப்ப இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் இது ஒவ்வொன்றையும் இனம் கண்டு கொள்ள வேணும். ஃபர்ஸ்டாக இனம் கண்டு கொள்றது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு அங்கிகளும் எந்த கூட்டத்துக்கு உரியது அதையும் சேர்த்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. நீங்க படத்தை குறிச்சு நீங்க என்னது இந்த படம் என்னோட இனம் காண்றது மட்டும் இல்லாமல் அதை எந்த கூட்டத்தை சேர்ந்தது சொல்லி அதையும் சேர்த்து என்ன செய்யுங்க, கண்டுபிடிக்க பழகுங்க. ரைட். மற்ற இதுல ஒன்று போட்டிருக்கிறேன், இதையும் சேர்த்து இதுல போட்டிருக்கிறேன். அதாவது இதுல வந்து இது என்னென்ன வடிவத்தை கொண்டு இருக்குது என்று. ரைட். அதாவது நிடாரியன் சொன்னா அது என்னென்ன வடிவம், பொலிப்பு மெதுசாகவே என்னென்ன வடிவங்களை கொண்டு சொல்லி அதை இனம் கண்டுகொள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அப்ப இதுகளை கண்டுகொள்ளும். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம் உயிரின் தொடர்ச்சி. உயிரின் தொடர்ச்சின்னு சொல்லும் பொழுது இந்த படம் இதுக்குள்ள வந்துட்டு. ஓகே.
ரைட். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால், இதுல பார்த்தோம்னு சொன்னால் இது என்னது எவ்வகையாக எனது இனப்பெருக்கம் செய்து கொள்ளலாம் இயற்கையாக. இது என்னென்ன பகுதிகள், என்னென்ன வகையான இலக்குத்தண்டுகள் என்று இனம் கண்டு கொள்வீங்கள். மற்றது இந்த கீழே காட்டியிருக்கிற படங்கள் ஒவ்வொன்றும் செயற்கை முறையான இனப்பெருக்கம், ஓகே, தாவர இனப்பெருக்கம். ஆகவே இது என்னென்ன இதுன்னு சொல்லி நீங்க இனம் கண்டு கொள்வீங்க. ரைட். அதே மாதிரி இதுவும் என்ன, இது என்னன்னு இனம் கண்டு கொள்வீங்க. இதுல கீழே இருக்கிற 2 படமும் அப்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு தரையக்குள்ள நேரடியாக மகரந்த சேர்க்கை என்று உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டேன். ஓகே, இது ஒரு படத்தை தந்து போட்டு இதுல காட்டியிருக்கிறது என்ன செயல்முறை, அது எத்தனை வகைப்படும் ரெண்டு மாதிரி உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். 2 படியினால நீங்க என்ன செய்து கொள்ள வேணும், இந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு மகரந்த சேர்க்கை என்று தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு மிச்ச கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்க எக்ஸாமுக்கு படிச்சிருப்பீங்க மகரந்த சேர்க்கை என்று பாடமாக்கி இருப்பீங்க, தன் மகரந்த சேர்க்கை என்று பாடமாக்கி இருப்பீங்க, அயன் மகரந்த சேர்க்கை பாடமாக்கி இருப்பீங்க. ஆனா இதுதான் அதுன்னு உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் படிச்சும் ஆன்சர் பண்ண இல்லாம வந்துடும். ரைட். ஆகவே பிள்ளைகளே உங்களுக்கு இந்த படங்கள் என்னென்ன கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்தது ஒரு பூவுண்ட பகுதிகள் உங்களுக்கு இனம் காண வேணும். ரைட். அதே மாதிரி எவ்வாறாக ஒரு கற்கட்டல் நடந்து எவ்வாறாக வித்துக்கள் பழங்கள் தோற்றுவிக்குது ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லி நீங்க நீங்க என்ன செய்து கொள்ளலாம். இதுல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு 1 2 3 என்று போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. பிறகு நீங்க என்னது நீங்க நீங்க செய்து பார்க்கல 1 2 3 என்று போட்டுட்டு என்னது 1 என்ன 2 என்ன 3 என்னன்னு சொல்லி திருப்பி போட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணும்பொழுது ஒரே பேப்பர்ல செய்யாம ரஃபா எழுதுங்க. இதுல 1 2 3 மட்டும் போடுங்க. மற்ற ரஃபா எழுதி போட்டு என்ன செய்யுங்க, நீங்களே என்ன செய்யலாம், பிராக்டிஸ் பண்ணி கொள்ள முடியும். ரைட். மற்றது இந்த பகுதிகளை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், இனம் கண்டு கொள்ள முடியும். அதே மாதிரி இதுல 1 என்ன 2 என்ன 3 என்ன 4 இனம் கண்டு கொள்ளுங்க. மற்ற இந்த பகுதிகளை உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அதே மாதிரி இதுவும் இந்த பகுதியை குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். இதுல நான் உங்களுக்கு இந்த படங்கள் தந்திருக்க இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மாதவிட சக்கரத்துல சூலகத்துல நிகழும் மாற்றங்கள் என்னென்ன அவத்தை இருக்குது. ஆகவே அந்த அவத்தில என்னென்ன ஓமோன்கள் சம்பந்தப்படுது இந்த படம் இனங்கண்டு கொள்ள தெரிஞ்சிருக்க வேணும். இது என்ன படம்னு தெரிஞ்சிருக்க வேணும். அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு அப்படியே படத்தோடையே தந்துட்டேன். மற்றது இந்த படம் உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இதுல என்னது மாதவிடாய் சக்கரத்துல கருப்பையில நிகழ்ற மாற்றங்கள் என்ன, என்னென்ன அவத்தையில என்னென்ன அவத்தை இருக்குது, அந்த அவத்தையில என்னென்ன ஓமோன்கள் எந்தெந்த லெவல்ல எந்தெந்த ஓமோன்கள் அதிகளவாக காணப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு இனம் கண்டு கொள்ள தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அடுத்தது இதுல நான் சும்மா போட்டிருக்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் தலைமுறை உரிமை அடைகிறது, பொதுவாக தலைமுறை உரிமை அடைகிற இயல்புகள் என்ன, அரிதாக தலைமுறை உரிமை அடைகிற இயல்புகள் என்னன்னு சொல்லி இது நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அதாவது இந்த குறிக்கிறதுக்கு கஷ்டமான இதுகளை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க என்ன செய்து கொள்ளலாம், குறிச்சு பழகி கொள்ள முடியும். ரைட். இது ஜஸ்ட் உங்களுக்கு இப்படியும் படம் இருக்கு. நான் அப்புறம் எல்லா படமும் போடைக்குள்ள இது மிஸ் பண்ணினாலும் உங்களுக்கு இது படினாலும் நான் இதையும் சும்மா இதுல மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். ரைட். மற்றது இந்த படத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதாவது இரும்பு பிரித்தெடுப்புல உங்களுக்கு இந்த படம் குறிக்கிறது தெரிஞ்சிருக்காவான்னு. ஆகவே இதுல தெரிஞ்சிருக்கீங்களா இந்த மேலால போறோம் என்னன்னு சொன்னியதோ அதாவது மூலப்பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது ஒரு நீரமானி, ஒரு நீரமானில என்னென்ன பகுதிகள் என்று உங்களுக்கு குறிக்க தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அதே டைம் என்னத்துக்கு போட போறோம், ஒவ்வொன்று என்னத்துக்கு போட போறோம் தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அதே மாதிரி இரும்பு பிரித்தெடுப்புல நீங்க இதை குறிக்கிறது மட்டும் இல்லாம முக்கியமாக நடக்கிற தாக்கங்கள் என்ன அதையும் சேர்த்து என்னது ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வாயு தயாரிப்பு. இந்த வாயு தயாரிப்புல நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு பகுதிகளும் இனம் கண்டு கொள்ள தெரிஞ்சிருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு ஐதரசன் வாயு கார்பன் டை ஆக்சைடு வாயு கிட்டத்தட்ட இந்த படம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி என்ன சரிதானே. ஆகவே அதுல படங்கள் ஒரே மாதிரி, இதுல போட வேண்டிய இதுகள் மட்டும்தான் வித்தியாசம். ஆகவே இதுல நான் போட்டிருக்கிறது ஐதரசன் வாயுக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். ரைட். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கு நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, போய் பார்த்து கொள்ளுங்க இந்த படத்தை. ரைட். அடுத்தது பார்க்க போறோம். இதுல இது ஆக்சிஜன் வாயு தயாரிப்பு ஒவ்வொரு பகுதியிலும் இனம் கண்டு தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது இந்த வாயு எந்த வகையில சேகரிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அதே மாதிரி இந்த ஐதரசன் வாயு வேற என்ன வழியில சேகரிக்கப்படலாம், ஒன்று நீரின் கீழ் முகப்பேச்சின்னு சொன்னா அப்ப இது என்ன வழியில ஐதரசன் வாயு சேகரிக்கப்படலாம். அதே மாதிரி இது இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு என்ன வகையில சேகரிக்கப்படலாம் என்றதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க,
பார்த்து கொள்ளுங்க. ரைட்? அப்ப அப்ப உங்களுக்கு இப்படி படம் தந்தா என்ன வாயு சேகரிக்கப்படலாம்? இப்படி படம் தந்தா எந்த வாயு சேகரிக்கப்படலாம்னு சொல்லி உங்களுக்கு இனம் கண்டு கொள்ள முடியும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஓட்டமினியல்ல பார்த்து கொள்ள போறோம். ஓட்டமினியல்ல இந்த முதலாவது படம் தந்த நோக்கம் வந்து, அதாவது இப்படி ஒரு படம் தந்தால் இந்த பரிசோதனையின் நோக்கம் என்ன, அவதானம் என்ன என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நிலையான தடையில இந்த ஒவ்வொன்றுமே என்னது குறிக்குதுன்னு தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது இதுல வந்து 1, 2 அதாவது என்னது ஆம்பியர் 1 ஆம்பியர் மானி 2 வோல்ட் மானி இது இனக்கண்டு தெரிஞ்சால் மட்டும் இல்ல இது எவ்வாறாக தொடுக்கப்பட வேண்டும் என்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஆம்பியர் மின்சுற்றில் ஆம்பியர் மானி எவ்வாறு தொடுக்கப்படுது, மற்றது வோல்ட் மானி எவ்வாறு தொடுக்கப்படுது என்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது இவர் யாரு, ஓகே, அதை நான் கண்டுகொள்ள தெரிஞ்சிருக்க பேட்டரி ஆளி மாறும் தடையை என்று சொல்லி இந்த பகுதிகள் உங்களுக்கு இனம் கொண்டு கொள்ள கூடிய மாதிரி இருக்க வேண்டும். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு மின்சுற்றுல குறிக்கேக்கல, அதாவது மாறும் தடை எவ்வாறு, தடை எவ்வாறு, ஒளி உணர்வு தடை எவ்வாறு, ஆகவே இந்த தடைகளை இனம் கண்டு தெரிஞ்சுக்கணும். ஆகவே நீங்க ஒரு இதுல என்ன செய்யலாம், 1, 2, 3, 4 போட்டு வச்சுட்டு ஒவ்வொன்றையும் இனம் கண்டு கொள்ளுங்க. ரைட், ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் நியமிப்பு. இந்த நியமிப்புல என்னென்ன இதுகள் தேவை, அதுல எக்ஸ்ட்ராவா நான் சில இதுகள் 2 போட்டிருக்கிறேன், 2 எக்ஸ்ட்ராவா போட்டிருக்கிறேன். ஆகவே அதோட சேர்த்து இந்த இந்த உபகரணங்களையும் உங்களுக்கு என்னது இனங்கலக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உபகரணமும் என்னென்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும். ரைட். அடுத்தது அதே மாதிரி இவர் என்ன, இது என்ன உபகரணம், இது என்ன உபகரணம், மற்றது பகுதிப்பட காட்சி வடித்தல்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்னென்ன அந்த எண்ணத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி அதையும் பிராக்டிஸ் பண்ணி கொடுக்கும். மற்றது ஒரு அலையில YHல என்னத்தை குறிக்க போறோம், ரைட்? இதுல ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லி இந்த நான் வட்டம் போட்டு காட்டியிருக்கிறேன். அதுக்குள்ள ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லி நீங்க 1, 2, 3 போட்டு வச்சுட்டு என்னது இனங்காண்டு கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பார்க்க போறோம் மனித உடற்தொகுதிகள். இந்த மனித உடற்தொகுதியில இது கூடுதலாக நீங்க படம் குறிக்க பழகிக் கொள்ளுங்க. இதுல தந்திருக்கிறேன். ரைட். ஆகவே இந்த படம் குறிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுல இந்த படம்னு சொன்னால் இது ஒவ்வொன்றும் ஃபர்ஸ்டாக குறிக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே இது என்ன படம், இது என்னத்தின் கட்டமைப்பு, இந்த பகுதியில் குறிக்கிறது மட்டும் இல்ல இது யாருன்னு சொல்லி கீழே எழுதி கொள்ளுங்க. ரைட். இப்ப இது தந்தன்னு சொன்னா இது என்னத்தின் அமைப்பு விளங்கி இருக்க வேணும். ஓகே, சிறுநீரகத்தி அப்ப சிறுநீரகத்தின பகுதிகள் குறிக்க தெரிஞ்சா மட்டும் காணாது, என்னது பகுதியை குறிக்க தெரிஞ்சுட்டு இது யாருன்னு கேட்டால் என்னன்னு தெரியாட்டி பகுதிகள் குறிக்க தெரிஞ்சும் பிரயோசனம் இல்ல. ஆகவே என்னது பகுதியில் குறிக்கிறது மட்டும் இல்ல இது யாருன்னு நான் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்காது. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சிறுமணி கொண்ட நான் இதுக்கு நான் பாக்ஸ் போடையில நீங்க என்னது இது உங்களுக்கு இருக்கட்டும் விட்டு நான் பேசாம சிறுமணி கொண்ட வெண்குருதி கலங்கள் எத்தனை வகையாக யாருன்றது, சிறுமணியற்ற வெண்குருதி கலங்கள் எத்தனை வகை யாருன்னு சொல்லி இனங்கன்றது மட்டும் இல்லாமல் இதுல கூடிய அளவு சதவீதத்துல காணப்படுற குருதிக்கலன், அதாவது என்னது சிறுமணி கொண்ட வெண்குருதி கலங்கள் எது, அல்லது வெண்குருதி கலம் கூடிய சதவீதத்துல காணப்படுற வெண்குருதி கலம் எது என்று கேட்டாலும் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அதுக்காக வேண்டி எல்லா சதவீதம் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்ல. கூடினது எது, குறைஞ்சது எது அன்னு மட்டும் பார்த்திருந்தா காணும். ரைட். அடுத்தது இந்த பகுதிகள் குறிக்க தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதுல சுவாசத்துல இந்த பகுதிகள் நீங்கள் இனங்கண்டு கொள்றது மட்டும் இல்லாமல் இதை நீங்க என்ன செய்ய வேணும், அதாவது இவ்வாறான கட்டமைப்பு நீங்க செய்யும் பொழுது ஆய்வகத்துல செய்யும் பொழுது அது சுவாச தொகுதியின் எந்த பகுதிக்கு ஒப்பானது, அதாவது பலூன் என்று சொன்னால் எந்த பகுதிக்கு ஒப்பானது சுவாச தொகுதியில, ரைட்? மற்றது வைக்குலா என்ற எண்ணத்துக்கு என்ன எது கொப்பானது, மணிச்சாடியின் எது கொப்பானது. அப்ப இது என்ன செய்ய வேணும், ஒவ்வொரு பகுதிகளும் நீங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ரைட். இந்த முதலாவது படத்திலையும் ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இதுல நான் மென்ஷன் பண்ணல, நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஒவ்வொரு பகுதிகளையும் 1, 2, 3 என்று போட்டு இனங்கண்டு கொள்ளுங்க. மற்றது வந்து இதுல வந்து ஒவ்வொரு பகுதிகளும் என்னென்னு சொல்லி நீங்க இனங்கண்டு கொள்ள வேணும். அடுத்த இதயத்துல என்னென்ன பகுதிகள் இனம் கண்டு கொள்ளுங்க. ரைட். அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சமைப்பாட்டு தொகுதியில ஒவ்வொரு பகுதியை தான் கண்டு கொள்றது. ஒரு சடமுடையில இது என்னென்ன குருதிக்கலங்கள் சொல்லி நான் கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காங்க. ரைட். மற்றது ஒரு குருதி சுற்றோட்ட தொகுதி எவ்வாறாக இருக்கணும், இந்த பகுதியை நான் கண்டு கொள்ள தெரிஞ்சுக்கணும். ரைட். அது இப்படி ஒரு படம் தந்தால்
இப்படி தந்தால் நீங்க எவ்வாறு இனம் கண்டுகொள்றது? ஆகவே நீங்க என்ன செய்யலாம், இதுல போட்டிருக்கிற லெட்டர்ஸ போட்டுட்டு அவ ஒவ்வொன்றுமே என்னென்ன இனம் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி ஏ என்ன, பி என்ன, சி என்ன போட்டுட்டு இனம் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். ரைட். அதே மாதிரி இந்த குறிஞ்சி சுற்றோட தொகுதியில இது ஒவ்வொன்றும் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். மற்ற இது அப்படி உங்களுக்கு தந்தனால், அதாவது பரிவு நரம்பு தொகுதி, பரபரிவு நரம்பு தொகுதியில பரிவு நரம்பு தொகுதியால் என்ன நடக்க போகுது, பரபரிவு நரம்பு தொகுதியால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இதை அப்படியே தந்திருக்கிற. ஆகவே நீங்க அதை பார்த்து கொள்ளுங்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஏசிஜி. பிசிஜில ஒவ்வொன்று பி என்னத்தை குறிக்க போகுது, கியூஆர்எஸ் என்னத்தை குறிக்க போகுது, டி என்னத்தை குறிக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது தெரிவில்லை, இது ஒவ்வொன்றுமே என்ன காண தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே ஒரு நாங்கள் ஒரு தொட்டம்னு சொன்னா ஒரு தெருவில் எவ்வாறாக கணத்தாக்கம் கடத்தப்படுது, எந்தெந்த பகுதியாக கடத்தப்படுது, ஒவ்வொரு பகுதிகளும் உங்களுக்கு இனம் காண தெரிய வரும். ஒரு நிழல் தொகுதியில இந்த பகுதியில நான் கண்டுகொள்ளுங்க. மற்றது ஒரு குருதி சுற்றோட்டத்துக்கும் நிழல் சுற்றோட்டத்துக்கும் இடையிலான தொடர்பு, அந்த ஒவ்வொரு பகுதிகளும் எவ்வாறு தொடர்பட்டிருக்கு என்னென்ன நான் கண்டு தெரிஞ்சுக்க வேணும். மற்றது மூளை என்ற பகுதிகள், இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், ஆனா கொஞ்சம் இதுல டீப்பா இருக்குது. ஆகவே இந்த பகுதிகள் உங்களுக்கு இனம் கண்டுகொள்ள தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இளையங்கள். இப்ப இளையங்கள் சொல்லும் பொழுது நரம்பு களத்தை உங்களுக்கு இனங்கள் தெரிஞ்சிருக்கணும். மற்ற இளையங்களும் ஒன்றாக இனங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப நாங்க தாவர இளையம் என்று சொல்லும் பொழுது தாவர இளையத்துல இப்ப பார்த்தோம்னு சொன்னால் இளைய நிலையத்துல இப்ப புடைக்கிழ விளையம், ஒட்டுழுக்கிழ விளையம், பலுறுக்கிழ விளையம் என்று சொல்லும் பொழுது அந்த எளிய நிலையத்துக்குள்ள அதுக்குள்ள காணப்புறம் அவங்கள உங்களுக்கு ஒப்பிட தெரிஞ்சிருக்க வேணும். மூன்றுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, என்னென்ன வேறுபாடுகள் காணப்பட போகுது. ரைட். அவ்வாறாக நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி விலங்குலத்துல பார்த்தோம்னா தசையிலத்துல என்னது, மலபல தசையிலையும், இதய தசையிலையும், வெண்குடு தசையிலையும், அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது கட்டமைப்பு ரீதியான ஒற்றுமை வேற்றுமை, மற்ற தொழிற்பாடு ரீதியான ஒற்றுமை வேற்றுமை, அதுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கட்டமைப்பு ரீதியாக என்னமா இருக்குது, தொழிற்பாடு ரீதியாக என்ன தொழில் செய்ய போகுது என்ற வகையாக நீங்கள் தசை இழையங்கள் கம்பேர் பண்ண தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இப்ப தாவர களத்துல பார்த்தோம்னு சொன்னால் சிக்கலான நிலை இளையத்துல உரிய இளையம், கால் இளையம், அதுல பார்க்கும் பொழுது நீங்க உரிய இளையத்திலையும் கால் இளையத்திலையும் காணப்படுற கலங்கள் என்னென்ன கலங்கள் இனம் காண்றது மட்டும் இல்லாமல் அந்த கலங்கள் ஒவ்வொன்றும் என்னது உயிர் உள்ளதா உயிரற்றதா என்று சொல்லி நீங்க என்ன செய்து கொள்ள வேணும், இனம் கண்டு கொள்ள வேணும். ரைட். மற்ற இந்த ஒவ்வொரு பகுதிகளையும் என்னென்ன இது ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லி நீங்க என்ன கண்டுகொள்ளுங்க. நான் சும்மா ஜஸ்ட் இல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லி ஒவ்வொரு இளையத்திலையும் என்னென்ன பார்க்க வேணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொண்டு போறேன். சரிதானே? ரைட். மற்றது ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க என்ன கண்டு கொள்ளுங்க. சரி. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்புல இப்படி ஒரு படம் தந்தால் இந்த இதோட நோக்கம் என்ன, இந்த பரிசோதனை நோக்கம் என்ன, இந்த பரிசோதனை நோக்கம் என்ன, இந்த பரிசோதனை நோக்கம் என்னன்னு சொல்லி எவ்வாறு இனம் கண்டுகொள்ள தெரிஞ்சிருக்க வேணும். மற்றதுல ஏன் நாங்கள் பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுத்துறோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மற்றது இதுல ஏன் நாங்க நீர் தாவரத்தை பயன்படுத்துறோம் என்று சொல்லி அதே டைம் நீங்க பார்க்கும் பொழுது அதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம், அறிஞ்சு கொள்ள முடியும். சரிதானே? ஆகவே இது தொடர்ச்சி அடுத்த இதுல நான் போட்டுக்கொள்வேன். மிச்சம் கிரேட் 11 பார்ட் 2ல இருக்கிற அந்த மிச்சம் போட்டுக்கொள்வேன். ஆகவே இது உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததுன்னு சொன்னா நீங்க என்ன செய்து கொள்ளலாம், சயின்ஸ் எஸ்எல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மூலம் தொடர்ச்சியான உதாரண இதுகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகளை திருப்பியும் சொல்லிக்கொள்றேன், இந்த நீங்க ஒவ்வொரு படங்களையும் என்ன செய்யுங்கோ, என்னென்ன படங்கள் என்று இனம் கண்டு கொள்வது மட்டும் இல்லாமல் அதுக்கு இடையிலான தொடர்புகள் என்னென்ன செய்ய போகுது, ஆகவே அதையும் என்ன செய்யுங்கோ சேர்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. ஆகவே அப்படி செய்வதன் மூலம் நீங்க இலகுவாக என்ன செய்து கொள்ளலாம், விஞ்ஞானத்துல மார்க்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பிள்ளைகளை திருப்பியும் சொல்றேன், ஆகவே நீங்கள் என்னது ஒவ்வொரு பகுதிகளையும் வடிவாக அழகாக குறிச்சு இந்த பகுதிகள் என்னென்ன செய்ய போகுதுன்னு சொல்லி இலகுவாக நீங்க படிச்சுக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ.